அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மேசராசி காரகத்துவங்கள் மற்றும் பாவ பலன்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மேசராசி அதாவது காலபுருஷனுக்கு முதலாவதான ராசி. ராசி மண்டலத்தில் முதல் 30 பாகை கொண்டது, வெள்ளாட்டு வடிவத்தை உடையது. இது ஒரு நெருப்பு ராசி, சரராசி தத்துவத்தில் அறஞ்சார்ந்த தத்துவம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் நட்சத்திரங்களை உடையது. இதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான். சூரியன் உச்சமடையும் ராசி, சனி பகவான் நீசமடையும் ராசி. உடல் பாகத்தில் தலையை குறிக்கும். இது ஒரு வறண்ட ராசி, மாநிலத்தை குறிக்கும். இந்த ராசிக்காரவங்க உடல் உழைப்பால் உயரக்கூடியவங்க, கடினமான வேலைகளை செய்து முடிப்பவங்க, எதையும் தாங்கும் மனதை உடையவங்க, தலைமை தாங்கும் திறமை உடையவங்க. அதாவது மேசராசியுடைய காரகத்துவங்கள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இது நெருப்பு ராசி, சரராசி, ஆண் ராசி, இரவில் பணமுள்ள ராசி, சிவப்பு நிறம், வீதியின் ஆரம்ப பகுதி, பள்ளமான இடங்கள், செங்கல், எரிபொருள்கள், முருகன், அதிதேவதை, உலோகங்களை உருக்கி செய்யப்படும் பொருள்கள், தலை, மூளை, மண்டை ஓடு, அறுவை சிகிச்சை நிபுணர், ஆடு, குதிரை, பவழம், பருத்தி, கோதுமை, கேழ்வரகு, ராகி. இதுதான் இந்த மேசராசியுடைய காரகத்துவங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது இடங்கள். இடங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மலைப்பகுதி, முச்செடிகள் நிறைந்த இடங்கள், உலோகங்களை உருக்கும் இடங்கள், கரடுமுரடான பாறைகள் நிறைந்த இடங்கள், போர் செய்யும் இடங்கள், விளையாட்டு மைதானங்கள், திருடர்கள் தங்கும் இடம், உழுத இடங்கள், மேய்ச்சல் நிலங்கள், நெருப்புள்ள இடங்கள், சுரங்கம் அமைந்த பகுதிகள், இதெல்லாம் இடங்களை சார்ந்தது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது தொழில்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, அரசாங்க வேலை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, இராணுவத்துறை, உலோகங்களை உருக்கி செய்யும் தொழில்கள், பொறியியல் துறை, செங்கல் சூளை தொழில், அறுவை சிகிச்சையின் மருத்துவர், மண்பாண்ட தொழில், விளையாட்டுத்துறை, ஆராய்ச்சித்துறை, சிற்ப வேலை, ரசாயனம் சார்ந்த தொழில்கள், வாகன உதிரிப்பாகம் செய்தல். அடுத்தது நாம் பார்க்க போகிறது நோய்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது, தலைவலி, மயக்கம், தலையில் காயம், மூளை சம்பந்தமான நோய்கள், உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள். அடுத்தது மேசராசியுடைய பொதுவான குணங்களை பற்றி பார்க்கும்பொழுது, தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இளஞ்சிவப்பு நிறம் உடம்பு, முட்டை வடிவ முகம், நீண்ட கழுத்து, சுருண்ட முடி, சீரான பற்கள், வலிமையான எலும்புகள், கட்டுக்கோப்பான உடல்லாம் இருக்கும். சிறப்பான குணம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வலிமையுடையவங்க, சுறுசுறுப்பானவங்க, எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டாங்க, உயர்ந்த குறிக்கோள் உடையவங்க, கலை, அழகு போன்றவற்றை ரசிப்பவங்க, தைரியமானவங்க, அன்பானவங்க, சுதந்திரமானவங்க, நிர்வாக திறமை உடையவங்க. மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் இவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, முன்கோபத்தை மாற்றிக்கணும், பிடிவாதத்தை மாற்றிக்கணும், அவசரப்படக்கூடாது, அதிக உணர்ச்சி வசப்படக்கூடாது, வீண் சண்டை போடக்கூடாது. பொதுவான பாவ பலன்கள் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது 1ஆம் பாவம்
அதை பற்றி பார்க்கும்பொழுது மேச லக்கணக்காரங்களுக்கு வாழ்க்கை போராட்டமாக அமையும். விபத்து, கண்டம், அவமானம் போன்றவை ஏற்படும். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் இருக்கும். பிடிவாதம், ஆணவம் போன்றவை நிறைந்திருக்கும். முன்கோபி, அவசர புத்திகாரர்கள், தலையில் பிரச்சனை ஏற்படும். அமைதியான தோற்றமும் கூர்ந்த அறிவும் உடையவங்க, சிக்கனவாதி, தற்பெருமை உடையவங்க, உலக ஞானம் உடையவங்க. அடுத்தது 2ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள பெண்களை மதித்து சந்தோஷமாக வைப்பதால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். திருமணத்திற்கு பின் வளர்ச்சி ஏற்படும். பேச்சு சாமர்த்தியம் உள்ளவங்க. பிறருக்கு பணம் கொடுத்தால் திரும்பி வராது. பூர்வீக சொத்தால் பயனில்லை. மனதில் பட்டதை நேரடியாக பேசிவிடுவாங்க. பார்வை குறைபாடு ஏற்படும். சேமிப்பு பிரச்சனை உண்டு. ஆடம்பரத்தில் விருப்பம் உடையவர். அடுத்தது நாம் பார்க்க போகிறது 3ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். தகவல் தொடர்பு, எழுத்துத்துறை மூலம் அவங்களுக்கு ஆதாயம் உண்டு. வேகமான சிந்தனையும் செயல்பாடும் இவங்களுக்கு உண்டு. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எப்போதும் பிரச்சனையில் இருந்து கொண்டே இருக்கும். சகோதர ஒற்றுமை இருக்காது. சீட்டு தொழிலில் ஏமாற்றம் உண்டு. மாமனாருடன் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கும். வாகன விபத்து உண்டு. நகை கடன் உண்டு. ஜாமீன் பிரச்சனை உண்டு. கதை கட்டுரை எழுத ஆர்வம் உண்டு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சளைக்காமல் உழைக்கக்கூடியவங்க. பத்திர பிரச்சனை உண்டு. பக்கத்து வீட்டுக்காரவங்க பிரச்சனை உண்டு. கையெழுத்தால் பிரச்சனை ஏற்படும். ஜாமீன் பிரச்சனை உண்டு. விளையாட்டில் ஆர்வம் உள்ளவங்க. இஎன்டி பிரச்சனை உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 4ஆம் பாவம். வீட்டு அருகில் நீர்நிலைகள் உண்டு. வீடு கட்டும்போது மழை வரும். அம்மாவின் அன்பு உண்டு. பிற்பகுதியில் பொருளாதார முன்னேற்றம் உண்டு. உயர்கல்வி பிரச்சனை உண்டு. வாகன யோகம் உண்டு. சொத்தில் பிரச்சனை உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 5ஆம் பாவத்தை பற்றி தான். புத்திர பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்தால் ஆதாயம் இல்லை. குலதெய்வ அருள் உண்டு. திட்டம் தீட்டி வெற்றி காணக்கூடியவங்க. குழந்தை புகழ் பெறுபவங்க. குழந்தை பிறந்த பின் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன் குழந்தைக்காக பொருளாதாரம், புகழ் போன்றவற்றை தேடி வைப்பவங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 6ஆம் பாவம். போஜன பிரியர்கள். கடன் வாங்கக்கூடாது. வாங்கினால் அதனால் சிரமம் உண்டு. உடல் தொந்தரவு, முதுகு வலி தொந்தரவு உண்டு. உயர் பதவிக்கு தடை, எதிரிகள் கடன் போன்றவை உண்டு. வம்பு வழக்கு போன்றவை உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 7ஆம் பாவம். மனைவியால் சொத்து உண்டு. திருமணத்திற்கு பின் முன்னேற்றம் உண்டு. சிறுநீரக பிரச்சனை உண்டு. மனைவி வழியில் பிரச்சனை உண்டு. இருதார அமைப்பு இவங்களுக்கு உண்டு. அல்லது காதல் திருமணம் ஏற்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 8ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட ஆயுள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. குழந்தைகளால் அவமானம் உண்டு. மலச்சிக்கல் பிரச்சனை உண்டு. நீர் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவங்களுக்கு நீரினால் கண்டம் ஏற்படும். பூர்வீக சொத்து ஆதாயம் இல்லை, கிடைத்தாலும் ஏற்க மாட்டாங்க. அமானுஷ்ய அறிவு உண்டு. சாமியாடுதல், குறி சொல்லுதல் போன்றவற்றில் ஈடுபாடு உண்டு. அடுத்தது 9ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பக்திமானு. தீர்த்த யாத்திரை செல்ல விருப்பம். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பெற்றோரை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வாழ்க்கையில் முன்னேறும் போது கவனமாக இருக்கணும். ஆன்மீக நாட்டம் உண்டு. அவசரமாக முடிவுகளை எடுத்துவிட்டு பின் பிரச்சனைகளை சந்திப்பவங்க. அரசியல் ஈடுபாடு உண்டு. அடுத்தது நாம் பார்க்க போகிறது 10ஆம் பாவம். செய்யும் தொழில் ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவங்க. அதில் வெற்றியும் காணக்கூடியவங்க. நீங்கள் வேலையாட்கள் பிரச்சனை உண்டு. எந்திரங்கள் சார்ந்த தொழில்கள் சிறப்பில்லை. தொழிலால் வம்பு வழக்கு உண்டு. மாமியாருக்கு சொத்து உண்டு. மாமியார் ஆதிக்கம் உள்ள வீடு உண்டு. தொழில் கடன் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் அடையும் யோகம் உண்டு. ஜவுளித்துறை, சுரங்கத்துறை, வாகனத்துறை போன்றவற்றில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அடுத்தது நாம் பார்க்க போகிறது 11ஆம் பாவம். நண்பர்கள் அதிகம் உண்டு. நண்பர்களை நேசிக்கக்கூடியவங்க. ஆபத்தில் நண்பர்களே உதவி செய்வாங்க. பெரிய லாபங்களை ஈட்டக்கூடியவங்க. மூத்த சகோதரர்களுக்கு மனவாழ்வில் பிரச்சனை உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 12ஆம் பாவம். வெளிநாட்டு சுற்றுப்பயணம் உண்டு. காலில் பாதிப்பு ஏற்படும். தூங்குவதில் பிரச்சனை ஏற்படும்.
வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பு இல்லாமல் போகும். எப்போதும் சேமிப்பு இவங்கள்ட்ட வந்து இருக்கும். மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். சொத்தாளிகளால் விரயம் உண்டு. மேசத்தில் 9 கோள்கள் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மேசத்தில் கேது நிற்கிறதுனால பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, இங்கு கேது பகவான் இருப்பது நன்மையான பலன்களை தரும். ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு உண்டு. மருத்துவம் சார்ந்த அறிவியல் ஜாதகருக்கு இருக்கும், அல்லது குடும்பத்தில் மருத்துவர்கள் இருப்பாங்க. சாதகருக்கு உள்ளுணர்வு அதிகம் இருக்கும். தலை சார்ந்த வியாதிகள் ஏற்படும். அடுத்தபடியாக சுக்கிரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, சுக்கிரன் இருப்பது நல்ல பலன்களை தரும். ஜாதகருக்கு அழகான முகத்தோற்றம் உடையவர். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. கலையில் ஆர்வம் உடையவராக இருப்பாங்க. குடும்ப வாழ்வில் பற்று உடையவராக இருப்பாங்க. வீண் செலவு செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. சங்கீதம் அதை முதலில் கை தேர்ந்த நபராக இருப்பீங்க. நேர்மையான நபர்கள். மனைவின் மீது பற்று உடையவங்க. வேலை தொழில் அடிக்கடி மாறக்கூடிய நபர்கள். மனைவியால் முன்னேற்றம் உண்டு. மனைவியால் ஆதாயம் உண்டு. மனைவி சொத்து உண்டு. மனைவிக்கு கண்டம் விபத்து உண்டு. மனைவி நிர்வாகத் திறமை உடையவங்க. மனைவி பிடிவாத குணம் உடையவங்க. அடுத்தது வந்து சூரியன் வந்து நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள், அதை பற்றி பார்க்கும்பொழுது, மேசராசியில் வந்து சூரியன் இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு தான். இது வந்து சூரியன் உச்ச ராசியாக இருக்கிறதுனால ஜாதகருக்கு பலவிதமான முன்னேற்றமும் ஏற்படும். ஜாதகருக்கு பேரும் புகழும் ஏற்படும். அரசாங்க அரசியல் தொடர்பு உண்டு. பொதுநலத்தில் அக்கறை உடையவராக இருப்பாங்க. தந்தை மீது அதீத பற்று உடையவராக இருப்பாங்க. யாத்திரையில் அதிக விருப்பம் உடையவங்க. கோபமாக இருக்கும். சுறுசுறுப்பானவங்க. பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பல திட்டங்களை தீட்டக்கூடியவங்க. தந்தையின் ஆதரவு இவங்களுக்கு உண்டு. தந்தை பெரிய குடும்பத்தை சேர்ந்த நபராக இருப்பாங்க. தந்தையால் முன்னேற்றம் உண்டு. தந்தை வழி ஆதாயம் உண்டு. தந்தைக்கு சொத்து உண்டு. தந்தைக்கு கண்டம் விபத்து உண்டு. தந்தை நிர்வாக திறமை உடையவங்க. தந்தை பிடிவாத குணம் உடையவங்க. அடுத்தது வந்து சந்திரன் வந்து நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள், அதை பற்றி பார்க்கும்பொழுது, இதனால் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். தாய் வகையில் ஜாதகருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வீடு வாகன யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். நிலப்புலன்கள் சேர்க்கை உண்டு. அழகான கண்களை உடையவங்க. காய்கறி பழங்களை விரும்புகிறவங்க. நீரினால் கண்டம் ஏற்படும். தாய்ப்பாசம் உண்டு. தலையில் பாதிப்பு ஏற்படும். சந்தேக குணம் உடையவங்க. அடுத்தது வந்து மனக்கோட்டை கட்டக்கூடியவங்க. அவசர முடிவை எடுத்து பிறகு கஷ்டப்படக்கூடியவங்க. அலட்சிய மனப்பான்மை உடையவங்க. வீட்டு அருகில் நீர்நிலைகள் உண்டு. வீடு கட்டும்போது மழை வரும். தாய் பெரிய குடும்பத்தை சேர்ந்த நபராக இருப்பாங்க. தாயார் முன்னேற்றம் உண்டு. தாய் வழி ஆதாயம் உண்டு. தாய்க்கு சொத்து உண்டு. தாய்க்கு கண்டம் விபத்து உண்டு. தாய் நிர்வாக திறமை உடையவங்க. பிடிவாத குணம் உடையவங்க. அடுத்தது வந்து செவ்வாய் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சாதகருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடியது. சுறுசுறுப்பானவங்க. சகோதரர்கள் மீது அதிக பாசம் உடையவங்களாக இருப்பாங்க. நிர்வாகத் திறமை சிறப்பாக உண்டு. சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க. திறந்த மனதோடு பேசக்கூடியவங்க. கம்பீரமான தோற்றம் நடையும் உள்ளவங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உடம்பில் காயம் வடுக்கள் உண்டு. கடினமான மனப்போக்கு உடையவங்க. சண்டை போடுவதில் விருப்பம் உடையவங்க. பிரிவிற்கு உற்சாகமூட்டும் கூடியவங்க. சகோதரனால் முன்னேற்றம் உண்டு. சகோதரனுக்கு சொத்து உண்டு. கண்டம் விபத்து உண்டு. சகோதரனுக்கு நிர்வாகத் திறமை உடையவங்க. சகோதரன் பிடிவாத குணம் உடையவங்க. அடுத்தது வந்து ராகு நிற்கிறதுனால ஏற்படும் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். சாதகர் இதனால் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய சூழல் உருவாகும். இந்த அமைப்பு பொதுவாக ஜாதகருக்கு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய அமைப்பாகும். ஜாதகர் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார். விபத்து, கண்டம் உண்டு. முன்னேற்றம் தடை ஏற்படும். அடுத்தது வந்து குரு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இது குருவிற்கு நட்பு விடவும். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். ஜாதகருக்கு வாழ்வில் எல்லா விதமான அனுகூலமான விஷயங்களும் நடக்கும். பொதுவாக இறைவன் பெற்ற ஜாதகர் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். தான தர்மத்தில் அதிக ஈடுபாடு உடையவங்களாக இருப்பீங்க.
பொதுநல வாழ்வில் ஈடுபடுவலாம் இருக்கும் உங்களுக்கு. பிறந்த பின் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க, குருபக்தி உள்ளவங்க, பெரிய பதவி அடையக்கூடியவங்க, யாரையும் புண்படுத்த விரும்பாதவங்க, கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. குழந்தையால் முன்னேற்றம் உண்டு, குழந்தையால் ஆதாயம் உண்டு, குழந்தைக்கு சொத்து உண்டு, குழந்தைக்கு கண்ட விபத்து உண்டு. குழந்தைகள் நிர்வாக திறமை உடையவங்க, குழந்தைகள் பிடிவாத குணம் உடையவங்க. அடுத்தது சனி நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது, இது சனி பகவானின் நீச்ச வீடாகும். எனவே இந்த அமைப்பு ஒரு சாதகமான அமைப்பு இல்லை. சாதகரின் உடல்நலம் அடிக்கடி பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சோம்பேறியாக இருப்பாங்க, உடல் உழைப்பை விரும்பக்கூடிய நபராக இருக்க மாட்டாங்க, உடல் வலிமை குறைந்து காணப்படுவாங்க, மந்தபுத்தி உடையவராக இருப்பாங்க, கடுப்பான முகத்தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க, பிறர் பேச்சை கவனிக்கக்கூடிய பொறுமை இல்லாதவங்க, குறும்புத்தனமான நடக்கக்கூடியவங்க, வேலை செய்வதற்கு விரும்பாத நபர்கள், ஏமாத்து பேர் வழிகள், குறிக்கோள் இல்லாத நபர்கள், தொழிலில் தடை தாமதம் ஏற்படும், சொந்த தொழிலால் விரயம் உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது புதன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள். புதனுக்கு இது பகை வீடாகும். கடன், பகை, நோய் போன்ற பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார். பொறுமைசாலிகள், எதையும் தைரியமாக செய்யக்கூடிய நபர்கள், கெட்டிக்காரவங்க, நிலையான மனதை இல்லாதவங்க, பிடிவாதக்காரங்க, பேராசைக்காரங்க, சகிப்புத்தன்மை இல்லாத நபர்கள், ரகசியத்தை காக்க முடியாதவங்க, துணிச்சல் அற்றவங்க, தாய்மாமனால் முன்னேற்றம் உண்டு, தாய்மாமனால் ஆதாயம் உண்டு, தாய்மாமனுக்கு சொத்து உண்டு, தாய்மாமனுக்கு கண்டம் விபத்து உண்டு, தாய்மாமன் நிர்வாக திறமை உடையவங்க, தாய்மாமன் பிடிவாத குணம் உடையவங்க. இன்றைக்கு நாம் பார்த்தது மேசராசியுடைய காரகத்துவங்கள்.